ஓகே गाइस, T20 வேர்ல்ட் கப்னா முடிஞ்சாச்சு. எப்படியோ ஒரு வழியா இந்தியா வந்து கப் அடிச்சிட்டாங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங் எப்படி இருக்கணுமோ இந்தியாவுக்கு அது கிடைச்சிட்டு இனிமேல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர போறதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ஐபிஎல்லாம் செமையா இருக்கு இனிமேல். ஏன்னா இந்தியா கப் அடிச்சிட்டாங்க. இனிமேல் எதுவுமே சொல்ல முடியாது, எதுக்கு ஐபிஎல் ஆடுறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஃபன்னா வீடியோ போட போறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா பிளேயிங் 11 கிரியேட் பண்ண போறோம். நம்ம பிளேயிங் 11 எப்படின்னா, இப்போ இந்த டோர்னமெண்ட்ல லேண்டாங்களா 2024 T20 வேர்ல்ட் கப்ல லேண்ட எல்லா டீம்ல உள்ள பிளேயர்ஸை வச்சு யார் நல்லா விளையாண்டுருப்பாங்க, யார் வந்து இந்த பெர்ஃபெக்டான பிளேயர்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கிரிக்கெட் டீம் உருவாக்க போகிறோம். ஒரு 11 பிளேயர்ஸ் வச்சு கிரிக்கெட் டீம் உருவாக்க போகிறோம். பேட்ஸ்மேன்லேருந்து பவுலர்லேருந்து கேப்டன் யாரு, கோச் வர நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் என்னன்னா, இந்த கேமில் சில ரூல்ஸ் இருக்கு. இந்த டீமில் ஐபிஎல்ல வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வந்து 4 பேர் தான் வைக்கணும். கரெக்டாக 4 மெம்பர்ஸ் தான் ஒரு டீமில் இருக்க முடியும். 4 ஃபாரின் பிளேயர் தான் ஒரு டீமில் இருக்க முடியும். கரெக்டாக அதே மாதிரி இந்த டீம்ல 4 இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் உள்ள வைக்க முடியும். ரீசன் என்னன்னா, இந்த வாட்டி இந்த வேர்ல்ட் கப்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். அதனாலே இந்தியாவில எல்லாருமே வைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த டீமே. அதனாலதான் நான் மெனக்கெட்டு 4 பேருக்கு மேல வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப கஷ்டம் தான் 4 பேருக்கு மேல வைக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டீம் எடுத்திருக்கோம். நீங்க ஒருவேளை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ப்ரோ இல்லை ப்ரோ இவன் தான் 1 down வரணும், இவன் தான் பவுலிங்க்கு உள்ள வந்திருக்கணும், இந்த டீம்ல உள்ள பவுலர் நல்லா ஆடுவான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஆர்டர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே, ஸோ டீமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட டீம்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இவங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரோஹித் சர்மா தான் என்னுடைய டீமோட கேப்டன். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் வந்து இது பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் வந்து குவிண்டன் டிகாக் எடுக்கலையே ப்ரோ செமையா லாண்டா அப்படிங்க. டிராவிஸ் ஹெட்டும் செமையா தான் லாண்டா. நான் மெயின் ரீசன் எதுக்கு வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து குவிண்டன் டிகாக் வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கரெக்டா ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் வந்து ஓப்பனிங் பேட்டிங் பேரை வந்து பார்த்துட்டோம். மும்பை இந்தியன்ஸ்லேயே வந்து ஒரு டேஞ்சரஸான ஓப்பனிங் பேர்னா அது குவிண்டன் டிகாக் ரோஹித் சர்மா தான். அதை நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்றதை பார்க்க ரொம்ப நாளா ஆசை. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோஹித் சர்மாக்கு வந்து எப்பவுமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கிறது வந்து அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அது வந்து டிராவிஸ் ஹெட் இருந்தா செமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, 2 பேரும் மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க பவுலருக்கு. ரோஹித் சர்மா வந்து கொஞ்சமாச்சும் சில சமயம் வந்து அடிக்க பார்ப்பான், சில சமயம் கொஞ்சம் பொறுமையாளர் அந்த மாதிரி இருக்கும். ஆனா டிராவிஸ் ஹெட் அப்படிலாம் கிடையாது. வந்தாலே சூத்து கித்த கிழிச்சு கையில தான் கொடுக்க பாக்குறான். அடிச்சு சாவடிக்க பாக்குறான் பவுலரை வந்தோடனே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ஓப்பனிங் பேரா இருக்க போறாங்க ரோஹித் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். டிராவிஸ் ஹெட்டால் அட்டாக் பண்ணி ஆட முடியும். கிட்டத்தட்ட பவர் பிளேலே வந்து ஒரு 50 ரன் கிட்ட டிராவிஸ் ஹெட்டே போட்டுருவான். ரோஹித் சர்மா நின்னா அவன் நினைச்சா நின்று ஆட முடியும், இல்லை வந்தா அவனும் போட்டு தள்ளிடுவான். மெயினான ரீசன் ஒரு ரோஹித் சர்மா வச்சிருக்கேன், கேப்டன் ரோஹித் சர்மா தான். என்னோட டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா தான் இந்த வாட்டி. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா வச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் அண்ட் ரோஹித் சர்மா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 1 down and 2 down யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 down யாருன்னா பிரெண்டன் மெக்மலன். 2 down யாரு அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வச்சிருக்கேன் நான். பிரெண்டன் மெக்மலன் யாரு அப்படின்னு தெரியாதவங்க வந்து நீங்க ஒன்று ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்லை, நீங்க வந்து வெறும் இந்தியா மேட்ச் தான் பார்ப்பீங்களா இருக்கும். ஸ்காட்லாந்து பிளேயர். அந்த வாட்டி ஸ்காட்லாந்து வந்து சூப்பரா விளாண்டாங்க, பட் தோத்துட்டாங்க. அது இந்த டீம்ல வந்து என் கண்ணில் பட்டது என்ன, பிரெண்டன் மெக்மலன் தான். சூப்பரா லாண்டான். பால்ஸ் கம்மியாக தான் எடுப்பான், ஆனா அந்த அட்டி அடிப்பான். எந்த டீம்லாம் கிடையாது, மரியாதையே கொடுக்க மாட்டான், தர்ம அட்டி அடிப்பான் எந்த டீம் வந்தாலும். நான் அதனாலே வந்து என் கண்ணில் வந்து அட்ராக்டிவா தெரிஞ்சு லேடர் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான 1 down பிளேயரா இருப்பான். டிராவிஸ் ஹெட் ரோஹித் சர்மால யாராவது ஒருத்தன் அவுட் ஆகான்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அவனுக்கு அட்டாக் பண்ணி தான் முடிப்பாங்க. முடிச்ச உடனே பிரெண்டன் மெக்மலன் வந்து திருப்பி அவனும் அடிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் எனக்கு வேணும் T20ல. ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கும் எனக்கு. ஸோ அதனால மெக்மலன் வச்சிருக்கேன். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து எதுக்கு வச்சிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு இவனால வந்து பவுலிங்கும் போட முடியும். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் நினைச்சா பொறுமையாகவும் விளையாட முடியும், பொறுமையாகவும் மேட்சை வந்து கொண்டு போக முடியும். டக்குன்னு அந்த கியரை மாற்றி வந்து பெரிய ஹிட் அடிச்சு மேட்சை முடிக்கிற டேலண்ட் இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கே வந்து சென்னையில் வந்து ஓட விட்டானுங்கல்ல, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனாலே வந்து நான் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அதனால வந்து போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பெரிய ஆல்ரவுண்டர்னா இல்லை, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இருந்தாலும் நான் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 down வந்து பிரெண்டன் மெக்மலன், 2 down வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 2 பேட்ஸ்மேன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிக்கலஸ் பூரன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் வச்சிருக்கேன். நான் வந்து நிக்கலஸ் பூரனை வந்து மேலே போட மாட்டேன், ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மேலே என்னால் நிக்கலஸ் பூரனா போட முடியாது. அவங்க டீம்ல வந்து நிக்கலஸ் பூரனை வந்து 1 டவுன்லாம் போடுவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் நிக்கலஸ் பூரன் பொறுமையாகவே கொண்டு வரலான்னு தோணும். ஏன்னா எதுக்கு நான் வந்து நிக்கலஸ் பூரனை கொஞ்சம் பின்னாடி விடுறேன்னா, ஏன்னா வந்தவனே அடிக்க தான் பார்க்குறான். அதுக்கு தான் வந்து நிக்கலஸ் பூரனை பின்னாடி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோட டீமோடைய கீப்பர் வந்து நான் நிக்கலஸ் பூரன் தான் வச்சிருக்கேன். இன்னொரு கீப்பர் வந்து ஹென்ரிக் கிளாசன். வேணா ஹென்ரிக் கிளாசன்ட்டையும் நான் கீப்பிங்கை கொடுத்துக்கிட்டேன். ஹென்ரிக் கிளாசனும் லேட்டாக தான் இறங்குறேன் என் டீம்ல. மெயினான ரீசன் இதுதான். ஹென்ரிக் கிளாசனும் நிக்கலஸ் பூரனும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஃபினிஷர் தான் 2 பேரும். அவங்க டீம்ல நிறைய பிளேயர்ஸ் இல்லாதனால, வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இல்லாதனால தான் நிக்கலஸ் பூரனை மேலே விளையாட விட்டுருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர் மாதிரி அவனை மேலே விளையாட விட்டுருக்காங்க. இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற ஏதாவது ஒரு பெரிய வெஸ்ட் இண்டீஸ் டீம்லாம் இருந்தாங்க, மார்வல் சாமுவல்ஸ் இவங்கலாம் இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆர்டர் ஸ்டைல் இருக்கு. வந்தோடனே அடிக்க தான் பார்க்குறான். ஸோ நிக்கலஸ் பூரன் வச்சிருக்கேன். அவன் தான் விக்கெட் கீப்பராக இருப்பான். விக்கெட் கீப்பரா மேக்ஸிமம் நான் கிளாசன் கூட போடலாம். எனக்கு கிளாசன் கொஞ்சம் காமா இருப்பான், நிறைய கேட்ச் இருப்பான். நான் நிக்கலஸ் பூரன் வந்து காக்கியா நிறைய கேட்ச்லாம் விட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஹென்ரிக் கிளாசன் வந்து நான் வந்து அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு ஹென்ரிக் கிளாசன் வச்சிருக்கேன்னா, சொல்லே வேண்டாம், ஸ்பின் அப்படின்னு வந்துட்டா நொறுக்கிடுவான் கிளாசன்லாம். மரியாதை கொடுக்க மாட்டான் ஹென்ரிக் கிளாசன். அது மட்டும் இல்லை, ஹென்ரிக் கிளாசன் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபினிஷர் பின்னாடி இருக்கான்ப்பா, இவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னா கிளாசன்ட்ட வந்து நான் தைரியமாக கொடுத்துட்டு இருந்துக்கிடுவேன். ஓகே, கிளாசன் இருக்கான், இவன் வந்து பார்த்துக்கிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ கிளாசனுடைய பவர் எல்லாருக்குமே தெரியும், நொறுக்கிடுவான். அதுக்கு தான் நான் வந்து ஹென்ரிக் கிளாசன் வச்சுக்கேன். அது மட்டும் இல்லை, 2 பேரும் விக்கெட் கீப்பர் தான். ஒருவேளை இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா இவன் பார்த்துக்கிடும், அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அவன் பார்த்துக்கிடும். ஸோ அதனால ஹென்ரிக் கிளாசனையும் நிக்கலஸ் பூரனையும் நான் வச்சிருக்கேன் இந்த இதில். நெக்ஸ்ட் 2 பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ஆர்டர்ஸ்ல யாருன்னா அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அக்சர் பட்டேல் நான் வச்சிருக்கேன். அக்சர் பட்டேல் அண்ட் ரஷீத் கான் வச்சிருக்கேன். பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரும். அதாவது ரஷீத் கான் வந்து லெக் ஸ்பின் போட்டு தூக்குவான். நம்ம ஆள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஆப்கானிஸ்தான் பாரு. அக்சர் பட்டேலை பத்தி சொல்லவே வேண்டாம். அக்சர் பட்டேல் வந்து பேட்டிங்கும் பெரிய ஹிட் அடிக்கக்கூடிய ஆளு, பவுலிங்கும் அதே டைம்ல திடீர்னு போட்டு விக்கெட்டும் எடுக்கக்கூடிய ஆளு. பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் அக்சர் பட்டேல். அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் கப்னு இல்லை, எப்பவுமே ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் தான் அக்சர் பட்டேல். எப்பெல்லாம் அவன் கையில பால் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி அவன் விக்கெட் எடுத்துறான். அதுக்கப்புறம் ரஷீத் கானை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவன் பால் கொடுத்து அவன் 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். அதனாலதான் நான் ரஷீத் கான் வந்து இதுல வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, ரஷீத் கானால பெரிய பெரிய 6 அடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடான ஆளு, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருப்பான். விக்கெட் எடுக்கணும், டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஆள். அதனால நான் வந்து அக்சர் பட்டேல், ரஷீத் கான் இதுல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் நான் பும்ரா, ஹர்ஷ்தீப் கொண்டு வந்தேன். நம்ம 2 இந்தியன் பிளேயர்ஸை கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இதுல பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் தான் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் பெர்ஃபெக்ட் ஆனது. இவனுக்கு 2 பேரை வச்சு நான் எந்த டீமை வேணாலும் தோக்கடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அவன் லெஃப்ட் ஹேண்டு, இவன் ரைட் ஹேண்டு. இந்த மாதிரி என்னால புகழறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒருத்தனை புகழ அவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த பும்ராவும் ஹர்ஷ்தீப் அந்த டோர்னமெண்ட்ல பவுலிங் போட்டதை பார்த்தா அப்படி இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு டிஸ்கிரைபே பண்ண முடியல. போன வேர்ல்ட் கப்ல வந்து முகமது ஷமி வந்து நமக்கு கேட்காம எப்படி பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி பும்ராவும் ஹர்ஷ்தீப்பும் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, பாகிஸ்தான்ல வந்து அவங்களை திணற விட்டதோட எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவை வந்து தோக்கடிச்சதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்தது எனக்கு பர்சனலா. ஏன்னா அந்த அளவு பண்ணிட்டானுங்க ஆஸ்திரேலியா. அவங்கள சரி விடுங்க, ஆஸ்திரேலியா பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் தான் கரெக்டான ஆளு. இவங்களை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமே எடுத்துடலாம் இவங்க 2 பேருமே. ஸோ ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்டா யார் இருக்கா, ஸ்பின் பவுலர் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கேன். யார் அப்படின்னா ஆடம் ஜாம்பா ஒரு நல்ல பவுலர் தான். எனக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட் நல்லா தான் பவுலிங் போட்டான். லெக் ஸ்பின்னர் தான், போட்டு விக்கெட் எடுக்கும். ஆடம் ஜாம்பா பத்தி நான் எதுக்கு இவ்வளவு பில்டப்லாம் கொடுக்கணும். ஆடம் ஜாம்பா பத்தி உங்களுக்கே தெரியும், அவன் நினைச்சா வந்து போட்டு விக்கெட்லாம் எடுத்து கொடுக்குற ஆள் தான். ஸோ அதனால நான் ஜாம்பாவை 11th வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பிளேயர் பார்ப்போம். சப்ஸ்டியூட் பிளேயரும் உண்டு. அதுல 4 பேர் இருக்கு. இதுல யாரு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த 4 பேர் நான் யாரு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் ஒண்ணு, ஹர்திக் பாண்டியா, இவங்க 2 பேர் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாருன்னா ரபாடா அண்ட் ஃபசலுக் ஃபரூக்கி. சொல்லவே வேண்டாம். நான் வந்து சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா ப்ரோ இவங்களே ப்ரோ சப்ஸ்டியூட்ல வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும். எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு தோணுச்சு. பும்ரா, ஹர்ஷ்தீப் ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு தோணுச்சு. ரோஹித் சர்மா எடுக்கவே முடியாது. ரோஹித் சர்மா தான் என்னுடைய கேப்டன், எடுக்க மாட்டேன். நான் வந்து எதுக்கு ஸ்டாய்னஸை உள்ள வச்சுட்டு பாண்டியாவை வெளியே கொண்டு வந்திருக்கேன்னா, கீழே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து மேல ஸ்டாய்னஸை வச்சுட்டு, ஸ்டாய்னஸ் அதுவும் மட்டும் இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா, ஆனா தோத்துட்டாங்க, வர வழி இல்லை. சூரியகுமாரை வந்து எதுக்கு நான் வெளியே வச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க.
மெயினான ரீசன் வந்து மேல கொஞ்சம் ஆள் இருக்கிறதுனால தான் நான் யோசிச்சேன் சூரியகுமாரை கொண்டு வரணும் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. சூரியகுமார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இது, எப்படா சூரியகுமார் கொண்டு வராம ஒரு டீம் இருக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் 4 இந்தியன் பிளேயர்ஸ் வைக்கணும்ன்றது ஒரே காரணத்தினால நான் சூரியகுமாரை வெளியே வச்சிருக்கேன். நீங்க வேணா உள்ள கொண்டு வந்து டீமை கிரியேட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் ரபாடா பத்தி சொல்ல வேண்டாம். ரபாடா சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க, ரபாடா வச்சிருக்கேன். ஃபரூக்கி கிட்டத்தட்ட கேமே மாத்திட்டான் ஆப்கானிஸ்தானுக்கு. இப்படிலாம் ஃபரூக்கி பவுலிங் போடுவோம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதனால நான் ஃபரூக்கி கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை பும்ராக்கு யாருக்கும் இன்ஜுரி ஆயிட்டுன்னா ஃபரூக்கியை வச்சு போடுறேன். ஸோ அதனால அவங்கள வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சுதான் டீம். என் டீமோடைய கோச் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஜானத்தன் ட்ராட்டை கொண்டு வந்திருக்கேன். ஜானத்தன் ட்ராட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கோச் ஜானத்தன் ட்ராட் தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுடைய பிளேயிங் ஸ்டைலே மாறிட்டு வரலாம்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு டைம்ல வந்து ஆப்கானிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு டீமா இருந்துச்சுன்னா ஒரு டுபாக் ஒரு டீம் இவங்களாம் அப்ப ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷா அசால்ட்டா அடிச்சிடலாம். ஏசியா கப்ல ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷா ஒன்னே இந்தியா பாகிஸ்தான் இவங்க 2 பேர் ஜெயிக்க போறாங்க. பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் என்ன புடுங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுதான் ஆப்கானிஸ்தான். இவங்களை வச்சுட்டு ஈஸியா ஒரு வின் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு. ஜானத்தன் ட்ராட் எப்ப கால் எடுத்து உள்ள வச்சாரோ அப்ப எல்லாமே மாறிட்டு. போன வருஷம் வேர்ல்டு கப்ல வந்து 50 ஓவர்ல வந்து இங்கிலாந்து அடிச்சாங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடிச்சிருக்காங்க. 50 ஓவர்ல இங்கிலாந்து அடிச்சாங்க, பாகிஸ்தான் அடிச்சாங்க, கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக இந்த வாட்டி வந்து நியூசிலாந்து தோக்கடிச்சானுங்க. நியூசிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து தோக்கடிச்சாங்க, ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு அப்செட் பண்ணிட்டாங்க. உள்ள செமிஃபைனல் வரை வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துல பெரிய டீம் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஜானத்தன் ட்ராட் தான். ஜானத்தன் ட்ராட் அதுக்கப்புறம் தான் லேட்டா பிராவோலாம் உள்ள வந்தாங்க. பட் ஜானத்தன் ட்ராட் தான் முதல்ல வந்து இந்த சேஞ்ச் ஓவர்லாம் கொண்டு வந்தது. ஒரு போக்கர் ஃபேஸ் வச்சுட்டு சிரிக்கவே மாட்டாரு. ஸோ நான் ட்ராட்டை கொண்டு வந்திருக்கேன். நான் டிராவிடு கொண்டு வரல. நிறைய பேர் டிராவிடு கொண்டு வந்திருக்கேன். பட் டிராவிட்ட வந்து இந்தியான்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு, அதனால நான் கொண்டு வரல. அந்த டீமை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆப்கானிஸ்தான் அப்படி கிடையாது. ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய டீமே கிடையாது. அந்த டீம்ல எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டீமை மேலே கொண்டு வந்ததுனால தான் நான் வந்து ஜானத்தன் ட்ராட்டுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறதுனால ஜானத்தன் ட்ராட்டை கோச்சா வச்சிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கு? இல்ல நான் அப்படி சொல்லலை. உங்களுடைய பிளேயிங் 11 யாரெல்லாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து டோர்னமெண்ட்ல வந்து மெயினான ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 இந்தியன் பிளேயர் தான் ஒரு டீம்ல இருக்கணும். ஓகே, 4 இந்தியன் பிளேயர் தான் ஒரு டீம்ல இருக்கணும். மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்டன் யாரா இருக்கும், விக்கெட் கீப்பர் யாரா இருக்கும்னு போட்டு கமெண்ட்ல போடுங்க. நான் பாக்குறேன் உங்க டீம் எப்படி இருக்கணும். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தானுங்க, ஐடியா இருக்கு அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, see you in the video guys and remember it, always be on top. Cheers.